செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வணக்கங்கள். மாணவ செல்வங்கள் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பீங்க. ஓகேங்களா? 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேர்வு முடிவுகள் இன்று பார்த்தீங்கன்னா 2 மணியில் வெளியாகிற நிலைமையில் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பீங்க. உங்களுடைய பேப்பர் கரெக்ஷன், பேப்பர் வேல்யூவேஷன் ஏ டு செட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கனை ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மாணவ செல்வங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் 2 மணி அளவில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் போடணும். எப்படி போடணும் அப்படின்றத நான் லைவ்லேயே சொல்லிட்டுருக்கேன், வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அதை பாருங்கள். அண்ட் பேப்பர் கரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மாணவ செல்வங்கள் நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்காங்க. ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாமினேஷனுக்கு வருகை புரியாதவர்கள். ஓகேங்களா? எக்ஸாமினேஷனுக்கு எழுதாத இருக்கவங்க, ஒழுங்காக எக்ஸாமினேஷன் எழுதாமல் இருந்தவங்க. அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொஷின் பேப்பர் அப்படியே ஆன்சர் ஷீட்டில் எழுதிருப்பாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படியே பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஓகேங்களா? அதை தாண்டி இன்னொன்று இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகை புரியாதவர்கள். அவங்களும் ஃபெயிலியர் லிஸ்ட் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா வந்துடுவாங்க. அண்ட் அடுத்த கட்டமாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலும் குறிப்பாக சொல்லணும்னா நம்மளுடைய பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பில் 5 சப்ஜெக்ட் இருக்குது. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ். இந்த 5 சப்ஜெக்ட்டுமே எழுதுனவங்களும் இருக்காங்க. இல்லை 3 சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா எதில் ஃபெயில் ஆனாங்களோ அதில் மட்டும் எழுதிருப்பீங்க. ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த சப்ஜெக்டை பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு எழுதிருக்கீங்க, நல்லா ஃபுல்லாக எழுதிருக்கீங்களா, கரெக்டாக ப்ரெசன்டேஷனை பண்ணியிருக்கீங்களா, அடிச்சடிச்சு எழுதுறீங்களா, இல்லை அடித்தல் திருத்தல் எதாவது இருக்கா, அதை நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்களே மைண்டில் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் உங்களுடைய பேப்பர் எப்படி எழுதிருக்கீங்க ஏ டு செட்டு. நல்லா ப்ரெசன்டேஷன் கொடுத்து நல்லா எழுதுனீங்கன்னா மார்க் நீங்கள் எதிர்பார்க்கின்ற மார்க் வரும்பா, நல்லாவே பர்சன்டேஜ் வரும். நீங்கள் அடுத்து பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் போய் அடுத்து பார்த்திங்கன்னா +1 சேர்றவங்க சேரலாம், இல்லை சம்திங் நிறைய பேர் நிறைய கோர்ஸ் சேருவீங்க. ஸோ அதை போய் பார்த்திங்கன்னா பண்ணுறதை பாருங்கள். ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய பேர் உங்கள் கூட பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதி முடித்தவங்க இப்போ ஸ்கூல்ஸ் போயிட்டுருப்பாங்க. நீங்கள் மட்டும் தான் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆனதுனால இப்போ 12th. ஓகேங்களா? இந்த ஒரு கேட்டகரியில் பார்த்திங்கன்னா செல்லக்குட்டிஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்திருக்கீங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் உடனே போய் உங்களுடைய பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸில் போய் எல்லோரும் ஜாயின் பண்ணுறதை பாருங்கள். ரிசல்ட் எல்லாருமே கரெக்டாக தான் வரும். ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அதை மட்டும் பார்த்திங்கன்னா நான் அகைன் சொல்லியிருக்கேன். ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய பேர் எக்ஸாமுக்கு வராதவங்களோ ஒழுங்காக எழுதாதவங்களோ இருக்காங்க. அதை மட்டும் அகைன் ஒன் டைம் சொல்லிக்கிறேன். ஸோ மற்றபடிக்கு நிறைய பேர் பயப்படாதீங்க. ஓகேங்களா? எழுதுனவங்களாம் நிறைய பேர் பயப்படாதீங்க. நிறைய பேர் லைவில் கூட பார்த்திங்கன்னா ப்ரோ பயமாக இருக்குது ப்ரோ அப்படின்றத கமெண்ட் பண்ணுறீங்க. பயப்படாதீங்க. கண்டிப்பாக ரிசல்ட் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நல்லபடியாக தான் வரும். 2 மணி அளவில் உங்களுக்கான ரிசல்ட் வரும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? செல்லக்குட்டிஸுக்கு. ஸோ எனி டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்பிக்கையோடு இருங்க. ஓகேங்களா? நம்பிக்கையான கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ட் கமெண்ட்டை எல்லாரும் கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறேன். ஆல்வேஸ் வெயிட்டிங் உங்களுடைய கமெண்ட்டுக்கு. ஸோ எல்லாருமே இந்த தேர்வில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் செல்லக்குட்டிஸுக்கு. மாணவ செல்வங்களுக்கு மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கனை ஆல்ல செட் பண்ணி வச்சுங்கப்பா. ஓகே செல்லக்குட்டிஸ், பாய், டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.